வணக்கம் நண்பா. தாவேகா கட்சிய காலி பண்றதுக்காகவும், விஜய காலி பண்றதுக்காகவும் திமுக இப்போ ஒரு செயல்ல ஈடுபட்டிருக்காங்க. ஸோ என்னன்ற தம்ப்நெயில் பார்த்தே கண்டுபிடிச்சிருப்பீங்க. ஸோ எஸ் ஆமா. 2011ல எப்படி விஜயகாந்த் அவர்கள காலி பண்றதுக்காக திமுக பார்த்தீங்கன்னா வடிவேல யூஸ் பண்ணாங்களோ, ஸோ அதே மாதிரி இப்ப தளபதிய காலி பண்றதுக்காக திமுக வடிவேல கையில எடுத்திருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ எத வச்சு ப்ரோ அப்படி சொல்றீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்ப ரீசெண்டா வடிவேலு அவர்கள் திமுக கூட்டத்துல கலந்துக்கிட்டு, அதாவது நம்ம உதயநிதி ஸ்டாலின் அவருடைய பர்த்டே அன்னைக்கு நம்ம திமுக கூட்டத்துல சேர்ந்துட்டு நம்ம வடிவேலு அவர்கள் ஒரு விஷயத்த பேசியிருக்காரு. ஸோ என்ன பேசியிருக்காரு அப்படின்னா, 2026ல திரும்பியும் திமுக தான் ஆட்சி அமைக்க போகுது. ஸோ இந்த முதலமைச்சர் தான் அப்பயும் முதலமைச்சரா இருக்க போறாரு அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ இது மட்டும் இல்லாம திமுக சாதாரணமா கிடையாது. திமுக எதிர்த்து 10 கேள்வி கேட்டீங்கன்னா 10 கேள்விக்கு பதில் சொல்ல மாட்டாங்க. 11வது கேள்விக்கும் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் பதில் சொல்லுவாரு அப்படின்ற மாதிரி திமுக தூக்கி வச்சு பேசியிருக்காரு. ஸோ இதை வச்சு கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. ஓகே, இவங்க வடிவேல ட்ரிகர் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ வடிவேலு அவர்கள் கூட்டணி வச்சு 2011ல ஜெயிச்சாங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா படுதோல்வி தான் அடைஞ்சாங்க திமுக. ஸோ அதே மாதிரி தான் படுதோல்வி அடைய போறாங்க. ஸோ வடிவேல வச்சு விஜயகாந்த் காலி பண்ண மாதிரி விஜய் காலி பண்ணிடலாம் அப்படின்னு நினைச்சாங்க அப்படின்னா கண்டிப்பா அதெல்லாம் முடியாது. ஏன் அப்படின்னா விஜய் வேற, விஜயகாந்த் வேற. ஸோ 2 பேருக்கும் உண்டான மாற்றம்ன்றது நிறையவே இருக்குது. ஸோ அந்த வகையில திமுக எடுக்கிற முயற்சி தப்பான முயற்சின்னு தான் சொல்லணும். ஓகே நண்பா, வடிவேலு அவர்களை வச்சு விஜய் முடிச்சிடலாம் அப்படின்ற மாதிரி திமுக நினைக்கிறாங்க. ஸோ இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு இந்த மாதிரி தளபதி பத்தின அப்டேட்ஸ்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங். அடுத்த வீடியோல பார்க்கலாம். தேங்க்யூ.